பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலநடுக்கத்தால் பலியானோர் எண்ணிக்கை மேலும் உயர்வு கண்டிருக்கிறதாம். 7.8 டிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்குது. தொடர்பில் பார்க்கலாம் வாங்க. தெற்கு பிலிப்பைன்ஸ் மாகாணங்களை நேற்றைய தினம் உலுக்கிய நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் 7.8 அலகுகளாக பதிவாகி இருக்குது. நில அதிர்வு ஏற்பட்ட அடுத்த சில நொடிகளில் பல சிறிய கட்டிடங்களும் குடியிருப்புகளும் சீட்டு கட்டுக்களைப் போல சரிந்து விழுந்து தரைமட்டமாகின. இந்த ஆண்டில் பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்கிய மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக இது பதிவாகி இருக்குது. கடுமையான நிலச்சரிவு ஏற்பட அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் தங்களுடைய உயிரை காத்துக்கொள்ள வீடுகளை விட்டு அலறியடித்து கொண்டு வீதிகளிலும் திறந்தவெளி மைதானங்களிலும் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க. இந்த நிலநடுக்கத்தின் கோர தாக்கத்தால் தெற்கு பகுதியின் சரங்கானி மாகாணத்தில் உள்ள கிளான் என்ற மலை கிராமத்தில் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது. மலையிலிருந்து சரிந்து விழுந்த டன் கணக்கிலான பாறைகளும் மண்ணும் சுற்றியிருந்த கிராமத்து வீடுகளின் மீது விழுந்து அப்படியே மூடின. இது குறித்து அப்பகுதியின் பேரிடர் மேலாண்மை அதிகாரி ரெனே புன்சலான் கூறுகையில், மலைப்பாங்கான கிளான் நகரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 13 கிராம மக்கள் பலியாகி இருக்கிறாங்களாம். இது தவிர சரங்கானி மாகாணத்தின் பிற பகுதிகளில் மேலும் 4 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதனால் இந்த ஒரே மாகாணத்தில் மட்டும் பலியானோர் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்திருக்கிறது என்றார். இதன் மூலம் ஒட்டுமொத்த பலியானோர் எண்ணிக்கை 35ஐ எட்டி இருக்கிறதாம். 200ற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. கடலுக்கடியில் ஏற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் தெற்கு பகுதிகளில் சிறிய அளவிலான சுனாமி அலைகள் தாக்கி இருக்கின்றனவாம். இந்த கடல் அலைகளின் தாக்கம் அண்டை நாடுகளான இந்தோனேசியா, பலாவ் தீவுகள் மற்றும் மிக தொலைவில் உள்ள ஜப்பான் வரை உணரப்பட்டதாம். அங்கே இருக்கின்ற கடலோர பகுதிகளில் வழக்கத்தை விட உயரத்திற்கு அலைகள் எழும்பியதால் கடலோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட இடங்களில் மின்சார இணைப்புகள் மற்றும் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறதால மீட்பு பணிகள் தொய்வடைந்திருக்கிறதாம். நிலநடுக்கத்தால் பாதித்த மாவட்டங்களில் உள்ள முக்கிய சாலைகளில் பெரிய அளவில் விரிசல் விழுந்து போக்குவரத்து முற்றிலும் முடங்கி இருக்குதாம். அரசாங்கம் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் மற்றும் மருத்துவ உதவிகளை விமானம் மூலம் அனுப்பி வைக்க ஏற்பாடுகளை செய்து வருகிறதாம். நிலச்சரிவு ஏற்பட்ட மலை கிராமங்களில் இன்னும் ஏராளமானோர் மண்ணுக்குள்ள புதையுண்டிருக்கலாம் என்பதால் பலியானோர் எண்ணிக்கை இன்னும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இயற்கை பேரிடரில் இருந்து யாராலும் வெகு விரைவில் தப்பித்து கொள்ள முடியாது. பலியானோருக்கு இரங்கல்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுபோல மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி இணைந்திருங்கள்.